அனைவருக்கும் வணக்கம். இன்று ஓய்வூதியம் வாங்கிக் கொண்டிருக்கும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தகவல் என்ன என்பது பற்றி விரிவாக இவ்வீடியோவில் காணலாம். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன அப்டேட், தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன புதிய நடைமுறை, மருத்துவ சலுகைகள், குடும்ப ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதிய குறைகள் தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் இருக்கிறது என்பது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதன்முறையாக பார்ப்பவராக இருப்பேன், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நமது சேனலில் தினசரி ஓய்வூதியதாரர்கள், EPFO தொடர்பான விஷயங்கள், அரசு ஊழியர்கள் தொடர்பான முக்கியமான பென்ஷன் தொடர்பான தகவல்கள் உடனுக்குடன் தினசரி அப்டேட்டாக வழங்கப்படும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து கீழே ஹைப் என்ற எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும் ஹைப் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்களுக்கான நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2026 தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையின்படி இந்த புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 1/7/2026 முதல் 30/6/2031 வரை 5 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும். இந்த திட்டம் யாருக்கெல்லாம் பயன்படும் என்றால், தமிழ்நாடு அரசின் ஸ்டேட் சிவில் பென்ஷனர்ஸ், ஆசிரியர் ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், தமிழ்நாடு கேடரை சேர்ந்த ஆல் இந்தியா சர்வீஸ் ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட தகுதியான பிரிவுகளில் இதில் இடம்பெறுகின்றன. மேலும் குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் CPS மற்றும் TAPS மூலம் ஓய்வு பெறுபவர்கள் இதில் பங்கேற்கலாம். அதாவது இது EPS 95 ஓய்வூதியதாரர்களுக்கான திட்டம் அல்ல. இது முக்கியமாக தமிழ்நாடு அரசு ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சைகள் மற்றும் மருத்துவமனைகளில் விதிமுறைகளுக்கு உட்பட்ட கேஷ்லெஸ் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு வசதி உள்ளது. மேலும் ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் நேரத்தில் இந்த திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையை பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். அடுத்ததாக, மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களை பொறுத்தவரை ஒரு முக்கிய விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். 16/8/2026 அன்று அனைத்து மத்திய ஓய்வூதியதாரர்களுக்கும் புதிய ஓய்வூதிய உயர்வு அல்லது புதிய தொகை அமல்படுத்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. அதேபோல் EPS 95 குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூ.1000 ரூ. 7,500 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து உள்ளதை தவிர்த்து ரூ. 7,500 அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தப்பட்டுவிட்டது என்று கூற முடியாது. சமீபத்திய தகவல்களிலும் இந்த கோரிக்கை குறித்து அரசு எதிர்காலத்தில் பரிசீலிக்கலாம் என்று நிலைப்பாடுதான் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் நீண்டகால குறைகளை தீர்க்க பென்ஷன் அடலட் போன்ற குறைதீர்ப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இதன் நோக்கம் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் ஓய்வூதிய குறைகளை விரைவாக தீர்ப்பதாகும். இதுதான் இன்றைய முக்கிய அப்டேட் ஆகும். குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2026 முக்கியமான நடைமுறையில் உள்ள சலுகையாக இருக்கிறது. மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு தற்போது பொதுவாக புதிய பென்ஷன் உயர்வு அறிவிக்கப்பட்டதாக தகவல் இல்லை. EPS 95 ஓய்வூதியதாரர்களுக்கு ரூ. 7,500 குறைந்தபட்ச ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. ஆனால் அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வரவில்லை. இன்று முதல் அனைத்து பென்ஷனர்களுக்கும் புதிய தொகை என்று வரும் தகவல்களை உடனடியாக நம்ப வேண்டாம். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து கீழே ஹைப் என்ற எல்லோ கலர் ஸ்டாரை கிளிக் செய்யவும். இதுபோன்ற தொடர்ச்சியான ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான தினசரி நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.